ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். மலேசியாவில் கோலாலம்பூர்ல ஒரு கேர்ள், ஓகேங்களா, ஸோ சைபர் புல்லிங் பண்ணி அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்கிறாங்க கவர்மெண்ட்ல. பாம்பன் பாலத்தை கெட்டது உங்க குருநாதரானே. ஐயோ ஐயோ. கேரளால, நம்ம இந்தியாவில் கேரளால இந்த மாதிரி வந்து நடந்திருந்தது. ஸோ ஓகே அஷன்ஸ் பாய் பாய். ஐ திங்க் என்னோட லைஃப் கூட அதை நோக்கி தான் போகுமோ, சைபர் புல்லிங்காலே வந்து சூசைட்ன்ற தாட் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்து கிரியேட் ஆகுது. அட்லாஸ்ட் நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. மைவி த்ரெட்ஸ் நிறைய பேர் வந்து அட்டாக் பண்றீங்க, டைரக்டாவே வந்து கமெண்ட் செக்ஷன்ல அட்டாக் பண்றீங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கேன், ஓகேங்களா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, நான் எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட இவ்வளோ மைவி த்ரெட்ஸ் வீடியோஸ்ல ஒரு வீடியோ கூட எந்த ஒரு விஷயம் நான் வந்து ஃப்ரேம் பண்ணியும் ஏன்னா வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நான் வந்து பேசவே இல்லை, சரிங்களா. ஸோ மைவி த்ரெட்ஸ் என்ன நடந்தது அதை நம்ம வந்து பேசியிருக்கோம். நீ எந்த ஊரு? பக்கத்தூரு. இங்க எதுக்கு வந்த? சும்மா டைம் பாசிங் பேசிட்டு போலான்னு வந்தேன். பாத்தீங்களா ஜனங்களே, பக்கத்தூர்ல இருந்து ஒருத்தன் பஸ்ஸ புடிச்சு வந்து இந்த ஊர்ல புரணி பேசிட்டு இருக்கான். இந்த நாடு உருப்படுமா? மைவி த்ரெட்ஸ்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கூட பேசினது இல்லை. பாவமா இருக்கிறியே, ஒரு டீயாவது சாப்பிடுறியா? ஐயோ, நான் டீ காஃபி எல்லாம் சாப்பிடுறது இல்லை சார். மைவி த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் யாருக்கும் வராம இருக்கக்கூடாது, மக்களுக்காக நம்ம பேமெண்ட் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோஸ் போட்டுனே தவிர அதை நம்ம வந்து மைவி த்ரெட்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க கண்டிப்பா ஓடி போயிடுவாங்க, அவங்க கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, லைக் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம சேனல்ல ஃப்ரேம் பண்ணி மைவி த்ரெட்ஸையோ இல்ல எம்டி அவர்களையோ ஃப்ரேம் பண்ணி எந்த வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை, ஓகேங்களா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஃப்ரம் மை வீடியோ, ஓகேங்களா. நான் பேசின எந்த ஒரு வீடியோலையும் நான் வந்து ஃப்ரேம் பண்ணவே இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசுவப்பா, ஏன் பேச மாட்டேன்? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேரையும் கேப்ப விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. வெல்கம் இட், ஓகே. நான் நிஜமே வந்து நான் எதிர்பார்க்கறேன், நான் கேட்கறேன், உங்ககிட்ட கேட்கறேன், தெரியல. நான் நிறைய வீடியோஸ் அதை பத்தி போட்டிருக்கேன். எந்த ஒரு வீடியோலும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தப்பு. நான் வந்து ஆட பிறந்தவன், அதனால அதே மாதிரி நானும் பேச பிறந்தவன். என் வாயும் சும்மா இருக்காது, என் உடம்பும் சும்மா இருக்காது. எப்போ பார்த்தாலும் இப்படி அப்படின்னு தான் கிடக்கும், வாயும் தான் கிடக்கும். புல்லிங், ஓகேங்களா. ஸோ